அவையடக்கம். வெந்தருகன் வேளத்தை வேரி கமலத்தின் தந்துவினால் கட்டச் சமைவதொக்கும் பைந்தொடையில் தேன்பாடும் தார் நலன் தன் தெய்வத் திருக்கதையை யான் பாடல் உற்றதிரு. பசுமையாக தொகுக்கப் பெற்ற மயிர் கன்னிகளிடத்தே பண்டினம் மொய்த்து பாடிக்கொண்டிருக்கும் தாரணியை உடையவன் நலன். அவனது தெய்வத்தன்மை பொருந்திய அழகிய கதையினை யான் பாடுவதற்கு ஈடுபட்டேன். இது வெம்மையான ஆற்றலையுடைய ஒரு வேளத்தினை மனமுள்ள தாமரையின் நூலினாலே கட்டுவதற்கு முயல்வது போன்றதொரு பேதுமை செயலாகும். நூலாசிரியர் பற்றி பாரார் நிடத பதிநலன் சீர்வெண்பாவால் பேரார் புகழேந்தி பேசினான். தாரார் செழியனையும் சென்னியையும் சேர திரைகொள் மொழியின் சுவையே முதிர்ந்து. பொருள்: வேப்பந்தாரினை அணிந்தோனாகிய பாண்டியனையும் ஆத்திமலையினை அணிந்தோனாகிய சோழனையும் ஒரு சேர திரை கொள்ளும் தமிழ் மொழியின் சுவையினாலே முதிர்ச்சியுடையதாக பூவிலகிற் சிறந்த நிடந்த நாட்டு மன்னனாகிய நலனின் சிறப்பினை கீர்த்தி வாய்ந்தோராகிய புகழேந்தி புலவர் வெண்பா யாப்பினாலே எடுத்து கூறினார். சுயம்பர காண்டம். கதை பிறந்த கதை. தருமனின் முகவாட்டம். பாண்டவரின் முன் தோன்றல் பார்முழுதும் தோற்றொரு நாள் ஆண்டகையே தூதுவனாய் சென்றவனின் வேண்ட மறுத்தான் இருந்தானை மண்ணோடும் போய் மாளப் பொறுத்தான் இருந்தான் புலர்ந்து. பாண்டவர்களுள் முதற்கண் தோன்றியவன் தர்மபுத்திரன். அவன் தன் நாடு முழுவதையும் சூதினாலே தோற்றுவிட்டான். ஆண்களுள் தலை சிறந்தோனாகிய கண்ணபிரானே அவன் தூதுவனாக துரியோதனிடத்தம் சென்றான். இழந்த பூமியை அவர்களுக்கு தருமாறும் வேண்டினான். அதற்கு மறுத்தவனாயினான் துரியோதனன். அதன் மேல் அவனுடைய பெரிய படைகளெல்லாம் அவனுடைய நாட்டினோடும் அவனை விட்டு போய் அவனும் மாண்டு போகுமாறு போர் நிகழ்த்தும் பொறுப்பினையும் மேற்கொண்டான். தர்மபுத்திரன் அவன் ஒரு நாள் மிகவும் வாட்டமுற்று காட்டிடையே ஓரிடத்தில் தங்கியிருந்தான்.